இப்போ தான் நீங்கள் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்போ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது டாக்டர் ஃபிக்ஸிடில் 196 பிட்ஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இந்த எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், எதுக்கு இது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வந்து விட்டமின் கோட் அப்படிங்கிறது தான் அந்த பிட்ஃபிக்ஸோடைய வேலை. விட்டமின் கோட் வந்து எங்கே நம்ம பில்டிங்கில் அடிப்போம் அப்படின்னோம்னா, சாயில் கவரேஜ் ஆகக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஏரியா, எந்தெந்த ஏரியாலாம் சாயிலை நம்ம ஸ்ட்ரக்சர் கிளப்பி சாயில் போட்டு மூட போகிறோமோ, மண் போட்டு மூட போகிறோமோ, அந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு பேஸ்மெண்ட்டுக்குள்ளே, ஃபவுண்டேஷனில், அந்த மாதிரியான இடங்களில் இதை பயன்படுத்தலாம். ரீசன் என்ன அப்படின்னா, எதுக்கு இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்மளுடைய மண்ணில் இருக்கக்கூடிய மண்களுடைய இன்றைக்கி தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் தண்ணீருக்கு ஏற்றாற் போல் மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பில்டிங்கை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மண்ணில் ஒரு சால்ட் கண்டென்ட் அதிகமாகுது வாட்டரில், அது வந்து நம்மளுடைய பில்டிங்கோடைய அரிக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படும். அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் ஏற்படும் போதும் இது தடுக்கும். அதே மாதிரி டேம்ப் ப்ரூஃப் ஆகும். வாட்டர் வந்து நம்மளுடைய பில்டிங்கில் அப்சர்வ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம ஃபவுண்டேஷன், பேஸ்மெண்ட்டுக்குள்ளே, வெளியில், அந்த மாதிரி மண் கவரேஜ் ஆகிற எல்லா இடத்துலையுமே பயன்படுத்தலாம். பயன்படுத்தக்கூடிய முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து 2 கோட் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம ஸ்ட்ரக்சர் இருக்குதோ, அதாவது கட்டுமானம் செவராக இருக்கட்டும், இல்லை காங்கிரீட்டாக இருக்கட்டும், பீமாக இருக்கட்டும், அந்த இடங்களெல்லாம் வந்து இது 2 கோட் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் கோட்டை பொறுத்த வரைக்கும் இது 5 லிட்டர் பக்கெட்டில் வரும், 20 லிட்டர் பக்கெட்டில் வரும். ஒரு 5 லிட்டர் பக்கெட் அப்படிங்கும்போது ஒரு 1 லிட்டர் 20% வந்து வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் கோட்டுக்கு. செகண்ட் கோட்டு அப்படியே டேரெக்டாக அடிக்கலாம். அதுதான் நமக்கு நல்லா பலன் தரும். ஃபஸ்ட் கோட்டுக்கும் செகண்ட் கோட்டுக்கும் நடுவில் நம்ம வந்து 1 டே வந்து கேப் விட்டுறணும். நல்லா ட்ரையாக இருக்கணும். அதே மாதிரி ஓவர் ஹீட்டு, ஓவர் வெயிலாக இருக்க டைமிங்கில் இது பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளுடைய டெம்பரேச்சர் கரெக்டான டைமிங்கில் இருக்கும்போது நம்ம இதை பேஸ்ட் பண்ணணும். ஸோ ரெண்டுக்கும், ஃபஸ்ட் கோட்டுக்கும் செகண்ட் கோட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு 24 ஹவர்ஸ் டைம் விட்டு நம்ம அடிக்கிறது பெட்டராக இருக்கும். இதை எப்படி ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நார்மல் ப்ரஷ்ஷில் இது பண்ணலாம், ரோலரில் பேஸ்ட் பண்ணலாம், ஸ்ப்ரே பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி கன் வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணி கூட இதை பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இதோடைய யூசேஜ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனுக்கு நமக்கு நிறையா இடங்களில் இது பயனுள்ளதாக இருந்துகிட்ருக்கும். குறிப்பாக வாட்டர் அப்சர்வ் பண்ணக்கூடிய இடம், தண்ணி தேங்கி அதிகமாக நிற்கக்கூடிய இடங்களில் பில்டிங் கட்டும் போது இது ரொம்ப உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்ஸாக இருக்கும். இது வந்து நம்மள்ட்ட எப்போதுமே அவைலபிள் இருக்குது. ஸோ இது அப்ளை பண்ணணும் அப்படின்னா கூட நம்மள்ட்ட லேபர் டீமோடையே கூட அனுப்பிச்சி வைக்கலாம். நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்போ வேணாலும் நம்ம உங்களோட கனெக்டில் இருக்கோம். கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.